திருவள்ளூரில் 33 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலைய பணிகள் முழுமையாக முடிக்கப்படாமல் திறப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதிகாரிகளின் அலட்சிய போக்கினால் அவசரமாக பேருந்து நிலையம் திறக்கப்பட்டால் விபத்து நடந்து உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவள்ளூர் அருகே உள்ள வேடங்கிய நல்லூர் பகுதியில் 5 ஏக்கர் இடத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 15 மாதங்களில் முடிக்கப்பட்டு 2025ஆம் ஆண்டு புதிய பேருந்து நிலையம் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பேருந்து நிலைய பணிகளை முடிப்பதில் அதிகாரிகளின் மெத்தன போக்கினால் காலதாமதம் ஏற்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக கட்டப்பணிகளை ஆய்வு செய்து கடந்த மாதம் 10ஆம் தேதி திறப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்படும் என அறிவித்திருந்தார். ஆனாலும் ஆட்சியரின் உத்தரவுகளை சரிவர செயல்படுத்தாத அதிகாரிகள் இதுவரை பணிகளை முழுமையாக முடிக்காமல் திருவள்ளூர் பேருந்து நிலையத்திற்கு திருவிக பேருந்து நிலையம் என பெயரிடப்பட்டும் முகப்பு கட்டிடம் மட்டும் புதிதாக கட்டி முடித்து புதிய பேருந்து நிலையம் போல் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரிகள் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் பேருந்து நிலையம் திறப்பதற்கான வாழை மரம் தோரணங்கள் கட்டப்பட்டது. பின்னர் திறப்பு விழா நிறுத்தப்பட்டு தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் பேருந்து நிலையம் திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இதுவரை பேருந்து நிலைய பணிகள் 70% மட்டுமே முடிக்கப்பட்டு இன்னும் 30% முடிக்கப்படாத நிலையில் பேருந்து நிலையம் திறப்பதற்காக பணிகளை மேற்கொண்டு வரும் அரசு அதிகாரிகளுக்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் சென்று நிற்பதற்காக கான்கிரீட் தளங்கள் அமைக்காமல் கழிவுநீர் செல்லும் பாதைக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாமலும் பேருந்து நிலையத்திற்கு அமைக்கப்பட்டு இருக்கும் லிப்ட் பாதைகள் மூடப்படாமலும் இருப்பதால் பொதுமக்கள் கீழே விழுந்து விபத்து ஏற்படும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. அதுபோல் பேருந்து நிலையம் முழுவதிலும் மின்சார வயர்கள் ஆங்காங்கே தொங்கவிடப்பட்டுள்ளதும் அதற்கு தேவையான சுவிட்ச் உள்ளிட்ட உபகரணங்கள் பொருத்தாமல் உள்ள நிலையில்தான் திருவிக பேருந்து நிலையத்தில் தொடர்கிறது. பேருந்து நிலையத்தின் மேல்தளங்களில் விரிசல்கள் காணப்படுவதுடன் மின்சார பைப்புகள் பொருத்தப்பட்ட இடத்தில் சரியாக பூசப்படாமல் உள்ளது. எனவே பேருந்து நிலையத்தின் தரத்தையும் அரசின் 33 கோடி ரூபாய் சரியாக செலவிடப்பட்டிருக்கிறதா என்பதையும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட மக்களின் வரப்பிரசாதமான திட்டமாக கருதப்படும் புதிய பேருந்து நிலையம் நல்ல தரமான கட்டிடங்களுடன் முழுமையாக முடிக்கப்பட்டு பின்னர் திறக்கப்பட வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.